வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நியூசிலாந்து வந்து உலகத்தோட ஒரு மூலையில் இருக்குது. ஆனால் இதே நியூசிலாண்டில் ஒரு தமிழ் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் இங்கே கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்குது. அந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னே எனக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கேன். அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே போய் அங்கே இருக்கிற ஆர்ஜே ப்ளஸ் அவங்களோட அந்த செட்டப் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதாவது ரேடியோ நம்ம கேட்டிருக்கோம், பட் பிஹைண்ட் த சீன் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இந்த விலாகில் நம்ம நியூசிலாண்டில் இருக்கிற ஒரு தமிழ் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆஸ் யூஷுவல் வாங்க போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 vlog போட்டிருக்கேன். எதுக்குமே நான் பெருசாக ஸ்ட்ரெஸ் ஆனது கிடையாது. அப்படியே கோ வித் த ஃப்ளோவில் நான் பேசிடுவேன். இந்த வாட்டி ஆக்சுவலாக லைட்டாக ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து கலாபம் எஃப்எம்மோட ஆர்ஜேஸ் இருக்காங்க. வணக்கம் 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 வணக்கம். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நீங்கள் சொல்லுங்க. ஓகே, நான் என் பேர் டாக்டர் லாவண்யா. நான் இங்கே வந்து ஒரு 2 வருஷமாக இருக்கேன். சென்னை தான் என்னுடைய பூர்வீகம். சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து யூசியில் மாஸ்டர்ஸ் முடிச்சு ஹியர். இந்தியாவில் சென்னையில் இருந்தபோது ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கோவிட்க்கு அப்புறம் ப்ரையாரிட்டிஸ்லாம் கொஞ்சம் மாறிச்சு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு பசங்களோட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பசங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். நம்ம ஊரில் ஒரு ரேட் ரேஸ் மாதிரி ஓடிட்டே இருக்காங்க பசங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட், பிகாஸ் லிட்ரலி இங்கே வந்து எல்லாமே ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம. உங்களுக்கு ஊரில் ஆர்ஜே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? சுத்தமாக இல்லை, ஆனால் ஆர்ஜே ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இங்கே வந்து அப்படியே அமைஞ்சிருச்சு. அது வந்து எனக்கு ஐ கேனாட் எக்ஸ்பிளைன். வந்தோரே வாழ வைக்கும் சென்னைம்பாங்க, வந்தோரே வாழ வைத்த நியூசிலாந்து. சென்னையிலேருந்து வந்தவங்க வாழ வச்சிருக்காங்க. இல்லை, அது வந்து இட்ஸ் ஐ கேனாட் எக்ஸ்பிளைன். அது எப்படி அப்படியே ஜஸ்ட் ஃபெல் இன் பிளேஸ். ஸ்டில் அதாவது எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ டயர்டாக இருந்தாலும், எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் வந்து எப்படியாவது நம்ம சொல்ல. இன்னைக்கு வந்து கிரைஸ்ட் சர்ச்சில் செம மழை, பட் அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக வந்துட்டாங்க. ஆமாம், இதை விட பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக வரணும். ஆமாம், யார் வரலனாலும் லாவண்யா கரெக்டாக இருக்கு. நைஸ், சூப்பர் செக்வே. ஆமாம், உங்களை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. வணக்கம் ஒன்ஸ் அகெயின். என் பேர் பிரியா. ஃபுல் நேம் வந்து ஹிரேஷ்னி பிரியா சுரேஷ். என்னை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே வந்து பார்த்ததுமே கேட்குறது வந்து இந்தியாவில் எந்த ஊர் அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் ஆக்சுவலி நான் இந்தியாவில் எந்த ஊருமே இல்லை. மேபி பாட்டி தாத்தாலாம் ஏதாச்சும் ஒரு ஊராக இருந்திருப்பாங்க. ஐ திங்க் சேலம், தஞ்சாவூர் அந்த சைட்டுன்னு. பட் ஐம் அ மலேசியன் பார்ன். மலேசியாவில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஆர்ஜே எக்ஸ்பீரியன்ஸ் மலேசியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஃபிசிக்கலி இருந்தது கிடையாது. பட் வந்து யுகேந்திரன் வாசுதேவன் வந்து ஒரு ஆன்லைன் மியூசிக் அலாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து ஆன்லைனில் ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து 12 நாடுகள்லேருந்து 10 ஆர்ஜே சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து ஆர்ஜே பண்ணியிருந்தோம். நம்மளே தான் சொந்தமாக அந்த டெக்னிக்கல் சிஸ்டம் எல்லாமே நம்மளே தான் சொந்தமாக வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னுக்கு மீடியா செக்டரில் வந்து எனக்கு எப்பவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. லைக் மீடியா அது வந்து ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து சினிமா மாடலிங் காம்படிஷன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு தியேட்டரிக்கல் மூவி பண்ணி, அதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் மியூசிக். நான் வந்து பாடுறது தான் என்னோடய மெயின் ஸ்ட்ரீம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் என்னோட அக்கா இன்னும் சூப்பராக பாடுவாங்க, அவங்க தான் ப்ரொஃபஷனல் சிங்கர். பட் எனக்கு வந்து நடிப்பு அந்த மாதிரி தான் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீல்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, ப்ரொடக்ஷன் மட்டும் தான் பாக்கி. இல்லை, அது சீக்கிரம் வரும். இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ வந்து அந்த மாதிரி பாடல்கள் வந்து சும்மா பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி சிம்பிளாக பாடியிருக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் வந்து 2023 வந்து ஒரு பெரிய டோர் ஓப்பன் ஆச்சு. ஆனால் நானே அதை மூடிட்டு வந்துட்டேன். எப்படின்னா வந்து சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி குட்.
கம்பேர்ட் டு இல்லை சினிமாக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். ரேடியோவும் அங்கே சூப்பராக இருக்குது. ஒலி 96.8 வந்து சூப்பரான ஒரு ரேடியோ ஸ்டேஷன். பட் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், டெலிவிஷன் ட்ராமாலெலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் தான் எனக்கு நியூசிலாந்துக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நியூசிலாந்துக்கு வந்துட்டுமே போச்சு, நம்ம கனவுலாம் செதஞ்சிருச்சு, நியூசிலாண்டில் தமிழவங்களே கம்மியாச்சு, நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண போகிறோம். படிக்க வந்தீங்களா இல்லை? ஐயோ, காதோல் பண்ணி வந்தேன். ஓ, காதோல் பண்ணி வந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. அதே காதோல் குரூப் தான் நாங்களாம். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ வந்து அப்போ ஆமாம், ஏன்னா வேற ஏதாவது ஒரு காரணமாக இருந்திருந்தா நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு ஒரு 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 அது ஆக்சுவலி வந்து ஒரு பீரியடிக் டெலிவிஷன் ட்ராமா, அதில் வந்து எனக்கு லீட் ரோலோட டாட்டர் ரோல் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை பண்ணி ஆகணுமே அப்படின்னு இருந்துச்சு. பட் இது இன்னும் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி இல்லை, வாழ்க்கை துணை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது என் கண்ணில் ஒரு தமிழனை என்னால் பார்க்க முடியல. ஸோ ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் வந்து 2023 தான் வந்தேன். ஆக்சுவலி 2023 மேலே வந்தேன். வந்ததுக்கப்புறமா நான் வந்து இங்கே கிரைஸ்ட் சர்ச்சில் கிடையாது, நெல்சன் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே இருந்தேன். ஸோ பார்த்த மாதிரி தான் தமிழர்களை, அங்கே நிறைய மலையாளிஸ் இருந்திருக்காங்க. பட் அதெல்லாம் இருந்துச்சு தவிர பட் தமிழுக்குன்னு ஒரு ஒன்றுமே இல்லை. ஆமாம், என்னோட கணவருமே வந்து ஹிந்தி தான் பேசுவார். ஸோ தமிழ் தெரியும், பட் அந்த அளவுக்கு இங்கிலீஷில் தான் மோஸ்ட்லி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஐயோ தமிழ் பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு வந்தேன். லைக் ஒரு 1 year அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிரைஸ்ட் சர்ச் வந்தேன். வந்ததுக்கப்புறம் 1 year நான் ஒரு தமிழனை கூட பார்க்கல. இங்கே கிரைஸ்ட் சர்ச்சில் 1 year நான் யாரையுமே பார்க்கல. நான் இத்தனைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் நான் வேலை செய்கிற இடத்துல வந்து நிறைய பேர் வெளிநாடு, 2024 பற்றி 2024 ஆமாம் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. இத்தனைக்கும் நான் வந்து ஒரு சிட்டியில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னால் பார்க்க முடியல அந்த மாதிரி. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமா வந்து தீபாவளி வந்துச்சு. 2024 தீபாவளிக்கு வந்து துணி எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது இங்கே ருக்மணி சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க புட்டிக் வச்சுருக்காங்க, ஹோம் புட்டிக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் பேசும்போது தான் நான் வந்து ஆன்லைனில் போட்டிருந்தேன், தமிழ் வகுப்பு சொல்லி கொடுக்குற மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு இங்கே ஒரு தமிழ் ஸ்கூல் இருக்குது, படித்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போது அது மூலியமாக தான் வந்து எனக்கு இந்த கர்ணன், விஜயா இப்படிங்கிற ஒரு 2 முத்துக்கள் கிடச்சாங்க. ஏன்னா இந்த முத்துக்கள் பார்த்தீங்கன்னா, கர்ணன் இஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, இலங்கையிலேருந்து வந்தவர். அவரும் சிங்கப்பூர்லாம் ஒர்க் பண்ணி நிறைய நாடுகளுக்கு போயிட்டு தான் கடைசியில் நியூசிலாந்துக்கு வந்தார். விஜயா வந்து சிங்கப்பூரியன் தமிழ், அவங்களும் இங்கே வந்திருந்தாங்க படிக்கிறதுக்கு, வந்து அப்படியே வந்து இங்கே இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வேறு வேறு நாடுகளில் வந்திருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் ஒன்றா தான் இருந்துச்சு. என்னென்னா தமிழை வளர்க்கணும், தமிழை வாழ வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழ் பள்ளி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னுக்கே வந்து கர்ணன் வந்து ரேடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இல்லையா? 2018 ஆமாம், 2018 அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் ஆக்சுவலாக ஹாமில்டன்ல ஃபர்ஸ்ட் இருந்தார். அதுக்கப்புறமா சூப்பர். ஸோ இது ஹாமில்டன்ல ஸ்டார்ட் பண்ண எஃப்எம் இப்போ கிரைஸ்ட் சர்ச் வந்திருக்குன்னு சொல்லலாமா? இல்லை, ஓகே. அவர் ஹாமில்டன்ல இருந்தாரு. அப்புறம் இங்கே வந்துட்டு இங்கே அதே மாதிரி தான் ஏதாவது தமிழுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணும்போது இங்கே நம்ம அப்போ வந்து பிளைன்ஸ் எஃப்எம்மாக இருந்தது, இப்போ பிளைன்ஸ் மீடியா இருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு அங்கே ஒரு வாசல் திறந்து தென் சரி அவர் வந்து அவர் அப்போ சிங்கிள் சோலோ 1 man ஷோ தான் பண்ணிட்டு இருந்தார் அவர். அப்புறம் இவர் வந்து விலகி போயிட்டு அவங்கள மெயின் ஆக்கிட்டு இவர் லைட்டாக அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆமாம், அவர் வந்து இப்போ வேற நாட்டுக்கு மூவ் ஆயிட்டாரு, சிட்னியில் இருக்காங்க இப்போ அவங்க. பட் அவர் என்ன சொல்றது, உடல் அளவில் அங்கே இருந்தாலும் உயிர் இங்கே தான் இருக்கு, மனது என்னது நம்மளுடைய சிட்னிக்கு ஃப்ரைடே 7 PM வந்து 1 hour லைவ் ஷோ போகும். ஸோ இன்னைக்கு டாபிக் என்னது? சர்ப்ரைஸா இல்ல சர்ப்ரைஸ்? ஓ சர்ப்ரைஸா, சரி ஓகே. நம்ம வந்து நம்ம உள்ள ஸ்டுடியோக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். திடீர்னு வந்து தமிழ் பள்ளி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தமிழ் பள்ளி ஆஹா சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு சந்தோஷப்பட்டேன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து கர்ணன் கேட்டாரு, நீங்க வேற என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. நான் யோசிக்கிறேன், தமிழ் படிச்சு கொடுக்குறதா கொடுக்க முடியும், நான் என்னென்னமோ பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு இறக்கி விட வேண்டியது. இல்ல ஆடணுமா பாடணுமா ஓடணும் அப்படியே டக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? பாடணுமா ஆடணுமா அப்படின்ட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன பண்றது அப்படின்னு. இல்லை இங்கே ரேடியோ ஸ்டேஷன் இருக்குன்னு, ஆஹா ரேடியோ ஸ்டேஷன் இருக்கா, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தென் ஐ ஸ்டார்டட். அண்ட் எப்படி சொல்கிறது, கர்ணன் விஜயா அவங்க 2 பேருக்கு தான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எப்படி சொல்கிறது, அவ்வளோ வெல்கமிங்காக வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னதான் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணாலும்
வாய்ப்புன்னு ஒன்று கொடுக்கணும். ஆமா, கண்டிப்பா. கொடுத்தா தானே நீங்கள் உங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டேஷனோட இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இந்த ஸ்டேஷனோட பேர் வந்து பிளெயின்ஸ் எஃப்எம்மாக இருந்துச்சு, இப்போ பிளெயின்ஸ் மீடியாவாக ஆயிடுச்சு. பட் இதில் வந்து ஒரு 90க்கும் மேலே ஷோஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், 15 லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு லாங்குவேஜ், நம்ம வந்து நம்மளுடைய ஷோ பேர் வந்து கலாபம். அஃப்கோர்ஸ் நல்ல டாபிக், எப்பவுமே இருக்கிற நல்ல டாப்பிக்காக தான் இருக்கும். கான்ட்ரவர்ஷியலான டாபிக்லாம் பேசியிருக்கீங்களா? நாங்கள் பொதுவாக பேசுறது எல்லாமே கான்ட்ரவர்ஷியலாக எப்பவுமே இருக்கு. நான் controversial தான் topic தான் பேசுவோம். அதாவது மாமியார் சரியா, மருமகள் சரியா, சரி. அந்த மாதிரி பேசுறது. அப்புறம் வந்து நாங்க few weeks ago வந்து ஐ திங்க் லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன், ஒரு அப்படியே ஃபாலோவா ஒரு Series ஆ ஒரு 4-5 கான்சிக்வென்ஸாக இந்த ஒரு 3 weeks நினைக்கிறேன் 3-4 weeks feminist feminist example எல்லாமே Okay, feminist okay, topic okay. பேசிருந்தோம். அதுக்கப்புறம் 4th வீக்ல என்ன பண்ணோம்னா மாண்டி வந்தாரு. மாண்டியும் எங்க கூட இருக்கிற ஒரு ஆர்ஜி, அவர் வந்துட்டு இருக்காரு, சூன் வருவார். அப்படியே பாஷா மாதிரி வந்து என்ட்ரி கொடுப்பாரு. அவரு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஃபெமினிசம் ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, ஒரு ஆண் பார்வையிலேருந்து எப்படி இருக்கு, அது என்ன ஆக்சுவலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ வழக்கமாகவே நாங்கள் வந்து கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்கை தான் எடுக்கணும்னு நினச்சி நாங்கள் எடுக்கிறது இல்லை. பேச எப்படி சொல்றது, பேச மறக்கப்பட்டது, பேச மறைக்கப்பட்டது. வேர்ட் பிளே பார்த்தீங்களா மக்களே? ஆர்ஜேக்கெலாம் சொல்லியா தரணும். நாங்கள் இது பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து ஒரு ஃபிஜி ஹிந்தி ரேடியோ ஒன்று போயிட்டுருக்கு. அவங்க வந்து பேசுகிறாங்க, வீடியோவில் லைவ் போகிறாங்க, விட்டாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் நம்ம ப்ரொமோட் பண்ணும் போது 2 weeks ago வந்து ஒரு அந்த 10 பேர் இருந்தாங்க. எப்பவுமே 10 பேர் வந்து ஆர்ஜேஸ் இல்லை, இவங்க தான் ஆர்ஜேஸ். அவங்க எப்போதுமே கெஸ்ட் கூப்பிட்டுட்டு நிறைய பேரை வச்சுட்டு ஏதோ டான்ஸ் மாதிரிலாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு பார்க்க. இல்ல அவங்க ரொம்ப வெரி எப்போதுமே அவ்வளோ ப்ரெசென்டபிளா சூப்பரா அந்த அக்கா வந்து அவங்க அப்படியே வந்து அழகா ஏதோ தீபாவளி மாதிரி வந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே கலர் கோஆர்டினேட் பண்ணி சூப்பரா வருவாங்க. வந்துட்டார் பாஷா. ஹாய் 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 Hi Afzal, how are ஹாய் you? ப்ரோ. Recording. ஆமாம் ரெக்கார்டிங். அப்படியே வாங்க, அப்படியே வந்து ஜாயின் பண்ணுங்க நீங்கள். ஃபைனலி நம்ம இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்த எங்களுடைய RJ கலாபத்துடைய பாஷா அவர் தான் வந்துட்டாரு. ஆர்ஜே மாண்டி, கலாபத்துடைய ஆண் சிங்கம், இப்போதைய பிரசன்ட் ஆண் சிங்கம். வணக்கம். உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் என்னோட ஆக்சுவல் பேர் வந்து மோகன சுந்தரம் குமார், பட் பீப்புள் கால் மீ மாண்டி ஹியர். அண்ட் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு டெலிகாம் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன். இங்கே எவ்வளோ நாள் அது வந்து? இங்கே நியூசிலாண்டில் 11 years, 10 years completed, 11th year in progress. Out of all this, the busy லைஃப்லையும் சின்ஸ் ஆர்ஜே பண்ணணும் அப்படின்னா ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை. அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்தது? இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 12th படிச்சதுலேருந்து இருக்குது. நீங்கள் சென்னையா? நான் சென்னை. சென்னையில் எங்க? சென்னையில் வடபழனி. சூப்பர். ஆமாம், இவர் மடிப்பாக்கம். நான் மடிப்பாக்கம். ஏய் சூப்பர், நைஸ். கூட்டம் சேர்ந்துட்டீங்களா? நானும் வரேன், மெரினா பீச். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக ஆர்ஜே பாலாஜி, ஐயோ அவங்க ட்ரெண்ட், அவரோட கிராஸ் டாக், மோக்க மோகன், கிராஸ் டாக்கு, இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் நிறைய. இது எனக்கு நான் 12th முடிச்சுட்டு நான் டிப்ளமோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் ஷோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆர்ஜே ட்ரை பண்ணியிருக்கியாடா, பண்ணலாம்ல நீ நிறைய, சும்மா ஓட்ட வாங்கி நம்ம நிறைய பேசுவோம், ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் பேசிட்டே இருப்போம், நம்ம சம்மந்தமே இல்லாமல் ட்ரை பண்ணி. ஜாப் டிமாண்ட்ஸ் தட், ரைட்? எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது ஆமாடா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த எஃப்எம் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் வரைக்கெல்லாம் போயிட்டு ஒரே அந்த ஓகே இது கரியராக செட் பண்ண முடியுமா, அப்பா நம்ம ஃபேமிலியில் தெரியும் இன்ஜினியரிங் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், வராத படிப்பை வர வச்சு டார்ச்சர் பண்ணி எது வேணா பண்ணு, முதல்ல இன்ஜினியரிங் முடிச்சு. அதில் நாசமாக போன ஒருத்தர் நானும் வந்தேன். வெல்கம் அகைன். இது என்ன பெருமை? ஐயோ அதுதான் பெரிய பெருமை. இது பெருமை இல்லை, கடமை. பட் அகைன் அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஆசை, விஸ்காம் படிக்கலாம் அகைன். இந்த பாடம் என்னங்க ஒரே மாதிரி சேர்ந்துருக்கீங்க எல்லாரும், ஆடல் பாடல் எல்லாம். அப்புறம் எங்கேயோ தத்தி தடுமாறி நியூஸ் வேலைக்கு முட்டி சேர்ந்து இங்கே வந்து உட்காந்து. பட் ஃபைனலாக கனவு நிறைவேறிச்சு. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேறிக்கணும், எப்படி இதை நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அப்படின்னு லாவண்யாவோட புண்ணியத்தினால இன்னைக்கு கனவு அவங்க தான் எனக்கு கம்யூனிகேட் பண்ணாங்க. நான் இங்கே ஜாயின் பண்ண பிறகு நான் என்னோட தமிழ் குரூப்பில் வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஆர்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவங்க எனக்கு தனியாக டிஎம் பண்ணி என் புருஷன் கூட ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காரே எனக்கு இது பண்ணுங்க. நான் சொல்ல கண்டிப்பாக சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருப்பாருங்க. இல்லை இந்த சேனல் இருக்கிறதுக்கு முன்னாடி மீடியாவில் இங்கே நம்ம பண்ணுறோம் தனியாக. இந்த சிஸ்டம்லாம் எவ்வளோ ஆகும், இந்த சிஸ்டம் வீட்டில் வச்சு நம்ம நியாயம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் பண்ணியிருப்பாரு. அவர் வீட்லேயே ஒரு ஸ்லம் ஏரியா, அந்த ஏரியாக்கான ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணியிருப்பாரு. சத்தியமாக அதெல்லாம் பண்ணலான்னு ஒரு பிளான்.
ஓகே நம்மளே காசு சேர்த்து வச்சு பண்ணலாம் இப்படிலாம் இருந்துச்சு. இப்படி இருந்த காலகட்டத்தில் திரும்ப நீங்க அது ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? 100% பண்ணியிருக்கேன் நான். இப்போ ஒருத்தங்க பண்ணணும்னா ஆக்சுவலாக எவ்வளோ ஆகும் ஒரு ரஃப்? இல்லை பைசா மட்டும் வரவே இல்லை, ஏன்னா வி நீட் ஸ்பான்சர் ஃபார் தட். அந்த அளவுக்கு கொஞ்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஃப்ரீக்வன்சி ஏகப்பட்ட ஃப்ரீக்வன்சி ஃப்ரீயா இருக்கு. யூ கேன் பிக் தட். ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு. அந்த சேனல் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட. ஓகே பட் ஆனா இங்க ஈஸி நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கு. ஓகே பேப்பர் ஒர்க் தான் நிறைய பேப்பர் ஒர்க் அண்ட் மெனக்கெடலாம் எல்லா விஷயமும் இட் இஸ் பாசிபிள். மணி வந்து 6:50 7 PM ஸ்டார்ட்டா? எஸ். சரி ஓகே, நீங்கள் வந்து டாபிக் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம இங்கே கட் பண்ணிட்டு மேபி உள்ளே போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஹாய் ஹலோ கிரைஸ்டர்ஸ் நான் வழக்கம் போல ஆரம்பிங்க. இந்த ஃபோனில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து இன்னைக்கு தேதி சொல்லிடுவேன், அப்போ நம்ம ஸ்டைலில் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் லாவண்யா வந்து வழக்கம் போல் நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையோ வெள்ளிக்கிழமை மழை பெஞ்சிருது. ஸோ அதை வெதர் ரிப்போர்ட் கொடுத்துருங்க. ஆமாம், வெதர் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறமா நான் வரும்போது I was just thinking, since நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால அஃபிஷியல் டேலைட் சேவிங் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ரெயின் அது. ஈஸி. ஸோ சண்டே கணக்கு வேறு பண்ணிட்டு. ஆமாம், இல்லை எங்களுக்கு கிரிக்கெட் எல்லா சாட்டர்டேவும். ஸோ ஐ பிளே ஃபார் இதுக்கு Division 3 விளாட்றேன் நான் கிரிக்கெட்டுங்க. அதனால சாட்டர்டேஸ் ஆச்சுன்னா மற்ற நாளெல்லாம் நல்லா இருக்கும். சனிக்கிழமை மட்டும் மழை பெஞ்சு எங்கள் கிரிக்கெட்டை கேன்சல் பண்ண வரும். இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. ஒரு பயலுக்கு நம்மள தெரியாதீங்க. 2 நாளா தூங்கல. எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். எப்பவுமே யூஸ் பண்றதுக்கு தான் பண்ணிருக்கேன். Q is moving to the next person. ஆமா, சோ Q நீங்க ஏன்னா நீங்க எப்போ முடிக்க போறீங்கன்னு நமக்கு தெரியாதுல. சோ முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க டக்குனு Q காட்டிட்டீங்கன்னா அவங்களுக்கு அடுத்து நீங்க தான் பேசணும். பிகாஸ் உங்களோட பேப்பர்ல வந்து நம்பர் 1 லாவண்யான்னு போட்டுருக்கு, நம்பர் 2 நீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டூடியோக்குள்ளே வந்துட்டோம். அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பட் வில் ஜஸ்ட் லுக் வாட் தே டு. இப்போ Q வந்து நீங்க காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் பேசிடுவார்ல. ஸோ நம்ம அவர்கிட்ட கொடுத்துடலாம். ஓகேவா? பிகாஸ் அவர் பேசி முடிச்சோன்னா அவர் அந்த Q காட்டுவார். அதுக்கப்புறம் நீங்கள் தானே பேசுவீங்க. அதுக்கப்புறம் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் நான் பாட்டு வரும். ஓ ஓகே அக்கா, நான் ஒரு ஐடியா கொடுப்பா ப்ளீஸ். நீங்க இங்க உட்காருவீங்களா? நான் பாட்டு போட போறேன். இந்த வாட்டி நம்மளோட அப்சலும் கீக்கி விளையாடுவார். ஓகே டெஃபினெட்லி ஃபைன். கீக்கியா? நான் உங்களுக்கு தெரியாம ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம். ஹலோ, ஆல்ரெடி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க ஆர்ஜேங்க கூட உட்கார்றதுக்கு. ஐயோ நீங்க வேற ஜாலி பண்ணலாம். நாங்களே வந்து ஜாலியா பண்ணுவோம். இன்னைக்கு தான் நாங்க இவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்கோம். ஐயோ இவங்க வேற என்னென்னமோ சொல்றாங்க. ஹெட்ஃபோன்ஸ் போட்டாங்க. ஓகே, உண்மையிலே இவங்க ஆர்ஜே தான் போல இருக்கு எல்லாரும். பாவிகளா, இன்னுமா நம்ப மாட்டீங்க. ஹலோ கிரைஸ்டர்ஸ் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே மாண்டி. இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதோ உங்களுடன் இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பிரியா. ஓவர் டு ஆர்ஜே பிரியா. இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதனால எனக்கு ப்ராப்பராக பண்ண போகிறோம். ஆர்ஜே பிரியா, ஓவர் டு யூ. கண்டிப்பா எப்படி இருக்கீங்க மாண்டி? இன்னைக்கு ஃபேன்டாஸ்டிக், சூப்பர். வணக்கம் கிரைஸ்ட் சர்ச். இன்னைக்கு திகதி 3ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2025, புரட்டாசி 17, திருவள்ளுவர் ஆண்டு 2050. I am super excited and as usual இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மழை பெஞ்சே ஆகணும். ஸோ பெஞ்சாச்சு, நிறைய மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அடுத்த வாரமும் ஃபுல்லாக இந்த மாதிரி தான், கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் cloudy and rainy-ன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் வெலிங்டன். நிகழ்ச்சியை கேட்டு கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாருன்னு நம்புறேன். இப்போ நம்மளோட ஸ்டுடியோக்குள்ள அவரும் வந்து எங்க கண்முனுக்கு நின்றுட்டு இருக்காரு, கேட்டுட்டே இருக்காரு. ஸோ கண்டிப்பா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம அதாவது நம்மளுடைய இன்னைக்கு ஒரு டாபிக் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பர் டாபிக். அதாவது சைல்ட் பேரிங். It is not an easy decision. It is a very important decision. So அதோட பிளானிங் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணணும். வடிவில் சொல்ற மாதிரி எதை பண்ணாலும் நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணுன்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்துக்காம கொஞ்சம் நம்மளுடைய அதோடைய ஏன்னா இப்பெல்லாம் என்ன பண்றோம், முன்ன காலத்துல வந்துட்டு சீக்கிரமா கல்யாணம் படிப்பாங்க, சீக்கிரமா குழந்தை பெற்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இப்போ வந்து விமென் படிச்சு ஒரு நல்ல டிகிரி எல்லாம் முடிச்சு அந்த கல்யாணம் பண்றதே ஒரு ஆல்மோஸ்ட் 30 years ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 1 year ஐ வில் கெட் டு நோ தெம், 2 years ஐ வில் கெட் டு நோ தெம் எல்லாம் பண்ணிட்டு
குழந்தை பெற்றுக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து 32, 33 ஆயிடுறீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி கிட்ட தான் போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைமில் இருக்கும்போது யூ வில் கேன் கெட் டயபெட்டிஸ், கெட் ஹைப்பர் டென்ஷன். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த மறு ஜென்மம் லிட்டரலாக அது எவ்வளோ அஃப்கோர்ஸ் அதோடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு பிரசவத்தில் வந்து குழந்தை அம்மா தவறி போகிறதுன்றது வந்து எண்ணிக்கை வந்து மார்டாலிட்டி ஹஸ் கம் டவுன் ட்ரெமெண்டஸ்லி. பட் ஸ்டில் இட் இஸ் அ லைஃப் அண்ட் அதை ஒரு கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து வரோம். ஸோ அந்த டெசிஷன் வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி டெசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் லைக் மோர் தென் women because they both become one after getting married. அது லவ் மேரேஜோ இல்லை அரேஞ்ச் மேரேஜோ, அந்த அரேஞ்ச் மேரேஜ் அடுத்த கொடுமை, அது இன்னொரு பெரிய டாபிக் நம்ம பேசலாம். ஆமாம், அதில் தான் நீங்கள் சமுதாயம் எல்லாம் உள்ள வர பிரச்சனைகள். லவ் மேரேஜ் பண்றவங்க the very first day, okay, are we going for a baby? This will be the first conversation. No, நம்ம வந்து லட்சியத்தோட கல்யாணம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் லைஃப்ல. கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் இல்ல மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் இப்போ நம்ம அந்த டாபிக் எப்போ டிசைட் பண்ண போறோம், எப்போ குழந்தை வேணும்னா அதுதான் பிளான்ட் நீங்க சொல்றீங்களே, அது 100%. தட் இஸ் அதுக்கு ட்ராக்கே கிடையாது, அதை தான் எடுத்து வர போறோம் இப்போ நான். ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே லைஃப்ல இப்போ தான் உள்ள வந்திருக்கோம். ஒரு 3-4 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் குழந்தை பிளான் பண்ணுவோம் அப்படின்னா 11ஆவது மாசத்துல ஃபர்ஸ்ட் குழந்தை கையில இருந்தோம். ஓகேங்களா, என்னது இது? இட்ஸ் அன்பிளான்ட் பேபி அப்படின்ற விஷயம். பட் இது கலெக்டிவ் டெசிஷன், எங்க 2 பேருமே சம்மந்தப்பட்ட டெசிஷன், 2 பேருக்குமே அதுல உடன்பாடு இருந்துச்சு. ஸோ வி வென்ட் ஃபார் த பேபி. ஸோ இது வந்து ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கிறேன், ரொம்ப ஷார்ட்டா அழகா முடிக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தது இந்தியாவில். ஸோ நான் என்ன கடந்து வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பீரியடு என்ன ஆனாங்கன்ற விஷயமே எனக்கு தெரியாது. ஏன்னா வி ஆர் கவர்ட் வித் என்டையர் ஃபேமிலி. வி ஹேட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். லைக் அம்மா வீட்டில் பார்த்துப்பாங்க, மாமியார் வீட்டில் பார்த்துப்பாங்க. அவள் சாப்பிட்ற விஷயங்கள் எங்கள் அம்மா காலைல இளநீ கொடுத்து விடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இளநீ, தண்ணியே குடிக்காமல் என் பொன்னாடி வெறும் இளநியே குடிச்சு என் பையனை வைத்தா. ஏன்னா நிறைய இளநீ மரங்கள், தென்னை மரங்கள் நிறைய இருந்ததுனால சாப்பாடு அம்மா ஊட்டி விடுறது, இவங்க ஊட்டி விடுறது, அங்கே போகிறது. அவளுக்கு பிடிக்கணுன்றதுக்காக நைட் வரும்போது டார்க் சாக்லேட், பெல்ஜியம் டார்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஸோ இதுதான் மேக்ஸிமம் என்னோட பங்கு. ஈவன் டெலிவரி டைம் அப்போ அந்த மார்னிங் ஒரு 3-4 hours இருந்த விஷயங்கள் நேராக குழந்தைய கொடுக்கும்போது ஐ ஹேட் டியர்ஸ் கையில் வாங்கும்போது இந்த ஒரு ஜென்ரல் ஃபீல் தான். தவிர நான் என்ன மெனக்கிட்டேன்னு தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சு நோ மெனக்கிடல். அவள் என்ன கஷ்டம் வந்தா அப்படின்ற விஷயங்கள் தெரியாது. பிகாஸ் ஷீ நெவர் ஷேர். ஹாப்பியாக இருந்தோம். பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, ரைட்? ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. குழந்தை பிறந்தவொடனே நினைச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா. எங்கள் அம்மாலாம் திட்டினாங்க, ஏன் பா நினைச்சு நடக்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருந்துச்சு எனக்கு. தேவைகளை பூர்த்தி செய்யணும். பிகாஸ் அவங்க திருடனுக்கான காரணம் அவங்களோட அப்பா அம்மா சரியான வழியில் இல்லாமல் பிள்ளையை விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும். சில பேர் கொள்படுத்து பண்ணுறது அது இருக்குது, அது வேற கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டேக்ஸை வந்து ஜாஸ்தி சம்பாதிக்கிறவங்க வந்து டேக்ஸை கொடுக்கறது பாருங்கள். இப்போ சில நாடுகளில் வந்து சிங்க்-ஹோலில் வந்து ஒருத்தவங்க விழுந்து இறந்துடுறாங்க. ஆனால் இங்கே அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா குட்டியாக ஒரு குழி விழுந்தா கூட ரோடு போட ஆரம்பிச்சிருவானுங்க, ரோடு ஒர்க்குன்னு சொல்லிட்டு. ரோடு ஒர்க்கை பார்க்கும்போது நம்மளுக்கு டென்ஷன் ஆயிருக்கும். பட் பிஹைண்ட் த சீன் நம்மளுக்கு தெரியும், அவன் இன்னைக்கு போடனானா நம்மளுக்காக தான் அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. 100% ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிசம் இந்த கண்ட்ரி தான். ஏன்னா நீங்கள் ரோட்ஸ் ஒன்ஸ் யூ கெட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி, ஐ மீன் ஒரு நம்ம கிரைசஸில் இருக்கோமா, இந்த ரோட்ஸ் தாண்டி போயிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே தெரியும், அப்படியே ரோடு அப்படியே ஒரே ரோடு மாதிரி இருக்கும் த்ரூ அவுட். நீங்கள் கடக்கோடி பிளஃப் வரைக்கும், பிளஃப் இஸ் த லாஸ்ட் பிளேஸ். லைக் இன்வகாகில் போனீங்கன்னா பிளஃப் தான் கடைசி. அதுக்கப்புறம் ஏறி போனீங்கன்னா ஸ்டூவர்ட் ஐலாண்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கடைசி எண்ட் ஆஃப் நியூசிலாந்து. அதுக்கப்புறம் பசிபிக் கடல் தான். அது தோணும். ஸோ கரெக்டாக சொன்னீங்க, நம்ம மனசுக்குள்ள டெவிலும் இருக்கும், கடவுளும் இருப்பாரு. ஸோ இப்போ சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அது பம்ப் பாசிட்டிவான ஒரு விஷயங்கள், அதான் கடவுள். இன்னொரு டெவில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டெவில் தான் இன்னொரு அந்த பெயின்ஃபுல் அந்த ப்ராசஸ்லாம் கொண்டு வருது. லிசன் டு தி காட். ஆமாம், நல்ல விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்கள் சொல்றது, அந்த கெட்ட விஷயங்கள் வரது எல்லாமே டெவில் தான். யூ டாக்ட் அபவுட் கிரேவிங்ல, ஒரு இடியாப்பத்துக்காக நான் அலைஞ்ச டைம் இருக்கு. என் பொட்டாடிக்கு இடியாப்பம் கிரேவிங் பயங்கரமா வந்துருச்சு. எங்கெங்கயோ அலையிறோம் ஒரு வாரமா. பட் ஃபைனலாக ஒரு இடத்துல கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கீங்களா, அப்பா அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே கண்ணு முன்னாடி இடியாப்பம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். வேற லெவல், குழந்தை பிறந்ததுக்கு சமம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க, நீ வந்து சும்மாவே நிறைய சாப்பிடுறிய, சும்மாவே சில விஷயங்கள்லாம் கொடுத்தா இப்ப எப்படி அவங்க இடியாப்பம் சாப்பிட்டதுக்கு பிரெக்னன்ட்ல வந்து அடுத்து இப்ப பாருங்க கீகி எப்படி கத்த போகுதுன்னு. இது புது கேள்வி. உங்களுக்கு தான். ஓகே, இப்போ நம்ம புது கேள்வி. அது this is for you. wait, நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஆன்சர் ரெடி பண்ணிட்டேனே, ஆர்குமெண்டர் क्वेश्चन தான் போல இருக்கு அப்படின்னு. அப்படிதான் நாங்க வச்சிருந்தோம். இப்போ மாத்திட்டோம் நாங்க. எல்லாரும் ஒண்ணு எனக்கு காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆஹா. Which other culture would you choose to be born into? Oh my so, God. Which other culture would we choose to born into? So ஃபர்ஸ்ட் நான் வந்து கல்ச்சர் பற்றி நான் பேசிடுறேன். என்னோட கிரேட் கிராண்ட் மதர் வந்து ஷீ இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் பர்மா. ஸோ கிரேட்
கிராண்ட்ஃபாதர் ஹி வாஸ் அ லாயர் இன் இந்தியா. ரங்கூனில் வேலைக்கு போனப்போ லவ் ஆகி கல்யாணம் பண்ணி கிரேட் கிராண்ட் மதரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஐ ஆக்சுவலி டுக் அ டிஎன்ஏ டெஸ்ட் லாஸ்ட் இயர். ஸோ ஐ ஹாவ் 2% பர்மிஸ் ஸ்டில். என் கிரேட் கிராண்ட் மதரோட ஜீன் இன்னும் இருக்குது. நைஸ். ஸோ வந்ததே டைவர்ஸ் கல்ச்சர்லேருந்து தான். பட் நானும் என் ஒய்ஃப் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் we did a ரவுண்ட் த வேர்ல்டு ஹனிமூன். 5 காண்டினென்ட்டில் 5 கண்ட்ரி போனோம். ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் வந்து when we went to Buenos Aires, அர்ஜென்டினா. எனக்கு என்னமோ நான் வந்து என் ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. டேஜாவு மாதிரி தான். எங்கே போனாலுமே இல்லை, இது புதுசாக பார்க்குற மாதிரியே இல்லை. நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து would I choose, I don't know, but I felt like பூர்வீகம்னு ஒன்று இருந்திருந்தா ப்ராபப்ளி சவுத் அமெரிக்காவில் பிறந்திருப்போமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அன்னைக்கு வந்தது எனக்கு. ஐ ஸ்டில் ஹாவ் தட் ஃபீலிங். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம அங்கே தான் பிறந்திருப்போம் போல இருக்கு முன்னொரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணியிருக்கு. சூப்பர். ஸோ இருங்க கேமரா திருப்பிக்கலாம். இது வேறு ஷோ சூப்பராக இருந்தது. என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், சான்ஸே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேக் கேர். ஐ வில் see you guys in the next vlog. Bye.